மாமியா வந்து உரல் மாதிரி, மருமக வந்து அந்த உலக்க மாதிரி. அது நடக்கிறது நெல் இருக்குது பாரு, அது இந்த மாப்பிளக்காரன் இடி வாங்கிட்டே தான் கிடக்கணும். உள்ள மருமக எல்லாம் டைம் எல்லாம் கணக்கு இல்ல, கணக்கா இல்ல, அவங்க போய் எந்திரிச்சுக்கிற வேண்டியதான் கணக்கு. அன்னைக்கு ஒரு ஃபைட் கேள்விப்படலாம் இல்லையா நீங்க? பக்கத்தூர் கடற்கரைக்கு மகன் கூட்டு போயிட்டானா கொண்டாட்டிய, சண்டையாமா சார். இவன் ஒரு வீணா போனவன், இவன் வந்து அப்படி கூட்டிட்டு போகலாமா, சுச்சுவேஷன் இவனுக்கு தெரியுமா? தெரியாம கொள்ளாம இவன் இஷ்டத்தை கூட்டு போனா ஒண்ணு இதுக்கு பழைய ஆளுக்க பேச்சே கேட்கணும். இப்படி நடந்துக்கிறதுனா எப்படி குடும்பம் ட்ரையல் பார்த்துட்டு இவன் இஷ்டத்தை கூட்டி போயிட்டான். வந்த பொருள் செருப்படி. ஆமா, இவனுக்கு வந்து தேவைதானா? தேவையில்லாத. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லாம் வந்து மாப்பிள்ள மாமியா மருமக பிரச்சனை இருக்கேன். ஆமா, இப்ப எப்படின்னா அது வந்து நம்ம நேக்கு போக்க நெளிவு சுழிவா போக தெரியும். இல்லைன்னா முடிஞ்சு நீ இவன் இஷ்டத்துக்கு இவன் போயிட்டான் பொழுது கடற்கரைக்கு. ஆமா, கடலுக்கு போய் சுத்தி பார்க்க அவன் புதுசா கல்யாணம் முடிச்சோ போயிட்டான்னு போயிருச்சு. அந்த புள்ள தங்கச்சி ஒரு பேமகுது. ஆமா, இவன் கூப்பிட்டான்னு இவனை நம்பி அது போயிருச்சு. ராத்திரி வீட்டுக்கு திரும்பி வரும்போது 2 பேருக்கு பிரச்சனை. இவனுக்கு சோறு இல்ல, உனக்கு சோறு இல்லாம போயிருச்சு. இங்க சண்டையில அது எப்படி நீ என்னைய விட்டுட்டு நீ கூட்டிட்டு போக போச்சு அப்படின்னு. அதனால நம்ம என்ன சொல்லலாம் மாப்பிள்ள, இந்த குடும்ப பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டு போறதுக்கு என்ன வழின்னு கேட்டேன்டா, நேக்கு போக்கா வாழ தெரிஞ்சிருக்கேன். ஆமா, இல்லைன்னா நம்ம வீடியோவை முழுசா பாத்துக்கிட்டே வந்தா தெரிஞ்சிடும் என்ன சூழ்நிலை வாழ்றங்கிறது. ஆமா, ஏன்னா எத்தனை வாழ்க்கை நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கதைக்குள்ள வரக்கூடாது. நம்ம வேற லைன் என்ன நம்ம சொல்லுவோம். நிறைய எபிசோட் நம்ம போடுறோம்னா பார்த்தா தெரியும். மருமக எப்படி, மாமியாவை சமாளிக்கிறது எப்படி, மருமகளை சமாளிக்கிறது எப்படி, நீங்க 2 பேரும் சமாளிக்க எப்படி. ஆமா, அதாவது ஒரு டைம் மாமியா என்ன மாப்பிள்ள முடியாது, இடிச்சுக்கிட்டே நம்ம இடி வாங்கியே கிடக்கணும். சமயத்துல நீ எப்படி குதிச்சு வெளியில வந்துருவா, திருப்பி புறக்கி உள்ள ஓட்டு கொண்டே குத்துவாங்க. இதெல்லாம் நீ வாங்கணும் மாப்பிள்ள. ஐயோ, பல மாதிரி இருக்கு மாமியா மருமக கதைகள்ல பாத்தீங்கன்னா. அந்த மீன் நான் சொன்னா, இந்த மீன் இந்த ஒருவேளை இப்ப பொடி மீன், இந்த நெத்திலி மீன் வாங்கி கொடுத்தா 1000 பிரச்சனை. ஆமா, பெரிய மீன் வாங்கி கொடுத்துட்டா ஓஹோ மருமக வந்ததோட பெரிய மீனும் இது வரைக்கும் நீ வாங்கிட்டு வந்து நான் பாக்கலையே அப்படின்னு. சரி பரவாயில்ல, நான் தான் மீன் வாங்கல, அம்மாட்ட நீனே வாங்கிடு மீன் தான். 50 ரூபாய்க்கு மேல மீன் வாங்காத அம்மா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கிக்கிறேன். ஆனா இது என்ன இப்படின்டா மாப்பிள்ள, அந்த 50 ரூபா 60 ரூபா 70 ரூபாய்க்குலயே மீன் வாங்கி ஓட்டணும். ஆமா, பொழுதுனைக்கு ரசம், அடிக்கடி ரசம் ஒவ்வொரு விஷம் மாதிரி போயிடும். ஆமா, அடிக்கடி ரசத்தையே திண்டுக்கிட்டே இருக்கிறது. ஆமா, அப்ப இந்த தூங்குறது மருமகளுக்கு தூங்குற பிரச்சனை வரும். ஆமா, இப்ப உள்ள மருமகள் எல்லாம் பெரும்பாலும் எல்லாம் ஒரே தூக்கம் மாத்த தூங்குறாங்க. அசதி மாஸ்டர், அசதி இல்ல. ஆமா, சாப்பாடு இல்ல, எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. காலைல சாயலாம், காலை எத்தனை புல மருமகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டயத்துக்கு எதிர்த்து செய்ய வேண்டியதா. அது சரி. ஏன்னா இப்ப பொதுவா பாருங்க, அப்புறம் ராத்திரி எத்தனை மணிக்கு நம்மளாம் தூங்கணும்? முன்னாடி எல்லாம் 8 மணி 7:30 மணி ஆயிடுச்சாக்க நம்ம ஜப்பான்கார மாதிரி தூங்கிடுறது. அப்ப அப்படிதான் இருந்தோம். இப்ப வந்து 1:30 மணியை தாண்டன, அப்பதான் யோசிக்கிறது 1:30 மணி தூங்கலாமா வேணாமா அப்படின்னு. காலைல கண்ணெல்லாம் பிதுங்கி போய் வந்து நிப்பாங்க, ராத்திரி தூக்கமே இல்லைடா அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி. ஆனா அது இல்ல, இவங்க ஒரே இந்த போன உட்காந்து என்னதையும் பாப்பாங்கன்னு தெரியாது, அதையே தானே பாத்துட்டு கிடக்குறாங்க. இத பார்த்து சம்பாதிக்கிறதும் இல்ல, அதுவும் கிடையாது. ஆமா, ஒண்ணு வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறாங்க. வெளிநாட்டுல சம்பாதிச்சாச்சும் பரவாயில்ல, இவங்க மாசம் 10,000 அனுப்பிடுவாங்க. ஆமா, இந்த உள்ளூர்ல கடந்துகிட்டு இவங்க போடுற பாடு இருக்கிற மாப்பிள்ள, வலையில மாட்டல மீன் மாதிரி சிக்கிக்கிருவாங்க. நல்லா எடுத்தாலும் பீயும், எடுக்கட்டாலும் பீயும். அது சரியா.